சன்னாசி வந்து திரும்பவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு நம்ம தமிழ் வந்துட்டு கையில வந்து அவங்க ரத்தத்தை அறுத்ததுனால கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. அவங்க கையில வந்து புண்ணா இருக்கு. தமிழ் வந்துட்டு எதையும் தூக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேது வர்றாரு. சேது வந்து தமிழ் கிட்ட கேக்குறாரு, எனக்கு என்னமோ அந்த போஸ் ஒன்னும் மருந்து எடுத்துட்டு வந்த மாதிரி தெரியல. அவன் உடம்புல ஒரு காயமும் கிடையாது. அவன் அவ்வளவு ஒரு புத்திசாலியான ஆளும் கிடையாது. எப்படி அவன் மருந்து எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கிட்ட கேட்கும் போது தமிழ் வந்து அது என்னமோ தெரியலங்க, எப்படியோ எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்துட்டு அதை பெருசா காட்டிக்கிறல. அப்புறம் பார்த்தா சேது வந்து தமிழ் கைய பாத்துறாரு. என்னது அப்படின்னு கேட்கும் போது, இல்ல காட்டுக்குள்ள போனோம்ல அங்க முள்ளு குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்லவும், எனக்கு என்னமோ நம்புற மாதிரி இல்ல தமிழ், நீதான் அந்த மருந்து எடுத்துட்டு வந்தியான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ்கிட்ட வந்து கேட்கவும் தமிழ் ஒத்துக்கிறாங்க. ஆமாங்க, நான் தான் அந்த மருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடந்ததெல்லாம். அங்க அந்த போஸ் வந்து என்னை கீழே தள்ளி விட்டுட்டு அந்த மருந்து எடுத்துட்டு அவ கொண்டு போயிட்டான், என்னால ஒன்னும் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொல்லும் போது, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்பான். நீ கஷ்டப்பட்டு அந்த வண்டு கூட்டத்திட்ட இருந்து அம்பிட்டு பெரிய மருந்து எடுத்துட்டு வந்தது எவ்வளவு சாதாரண விஷயமா? நீங்க நடனா வாயை துறக்காம இருக்க, இத அன்னைக்கு எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சேது வந்து கத்துறாரு. இல்லங்க, அவன் எப்படியோ எடுத்துட்டு கொண்டு போய் மருந்து சேர்த்துட்டான், எல்லாரும் உயிர் பழிச்சுட்டாங்க, இதுக்கு மேல நான் என்னங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேது வந்து தமிழ் கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு, எங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தடுத்து பாக்குறாங்க. நீ வரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து தமிழ் கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க பார்த்தா எல்லாரும் நம்ம போஸ பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம்ப்பா, போஸ பாராட்டினதெல்லாம் போதும், அவன் ஒன்னும் நம்மளோட பாராட்டுக்கெல்லாம் தகுதியான ஆளு கிடையாது, இந்த பாராட்டுக்கு தகுதியான ஆளு தமிழ்ச்செல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லவும், என்ன சேது சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் கேக்குறாங்க. அது வந்துப்பா, அன்னைக்கு எல்லாரும் மருந்து வேணும்னு சொல்லிட்டு தவிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் போனேன், எனக்கு பிற்பாடுதான் இங்க தமிழ்ச்செல்வி பின்னாடி வந்தா, அவ பொதுக்குழியில மாட்டிக்கிட்டு உள்ள முழுகிட்டா, நான் அவளை காப்பாத்தினேன். ஆளுக்கு ஒரு திசையில வந்து திரும்பவும் மருந்து எடுக்க போனோம், அவ மருந்து எடுத்துட்டு வந்துட்டு நான் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியப்படுத்துறதுக்காக ரொம்ப சத்தமா பேசினா. அதை கேட்டுக்கிட்டு இந்த போஸ் வந்து தமிழை தள்ளி விட்டுட்டு அவ கையில இருந்த மருந்தை புடுங்கிட்டு போய் இப்போ அவன் நல்ல பேர் வாங்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சேது போட்டு உடைச்சிடுறாரு. இது கேட்டதுமே ராஜவங்க அதிர்ச்சி ஆகிறாரு. என்ன சேது சொல்ற? ஆமாப்பா, இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்ச்செல்விதான், தமிழ்ச்செல்விதான் உங்க உசுரை காப்பாத்துனது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே ராஜாங்க அதிர்ச்சி ஆகிறாரு. ஏய், என்னடா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்பத்தா வந்து, புள்ளத்தாச்சி புள்ள அம்புட்டு சிரமப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கா, நீ என்னடானா அசால்ட்டா அவ கையில இருக்க மருந்த புடுங்கிட்டு கீழே தள்ளி விட்டு வந்திருக்க, உனக்குலாம் எப்படி தைரியம் இருக்கும்? அதானே, பிறவி குளத்தை மட்டும் வச்சு கட்ட முடியாதுடா, நீ எல்லாம் எந்த காலத்துல நல்லது பண்ணி இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஈஸ்வரியும் அதிர்ச்சியாய் நிக்குது. ராஜாங்கம் வந்து போச முறைக்கிறாரு. அம்மா தமிழ்ச்செல்வி, சேது சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அப்படியே கையெடுத்து கும்பிடுறாரு ராஜாங்கோ தமிழை பார்த்து. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.